வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் வெற்றி கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கும் படம் வந்து ரஜினி முருகன். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே வந்து இந்த படம் தற்போது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பிள்ளைகளை அனைவரையும் படிக்க வைத்து வெளிநாட்டில் செட்டில் செய்துவிட்டு தன் சொந்த ஊரான மதுரையிலேயே தனிமையில் வாழ்கிறார் ராஜ்கிரண். உள்ளூர்ல வந்து ராஜ்கிரனை கவனித்துக் கொள்ளும் ஒரே ஆத்மா பேரன் சிவகார்த்திகேயன் மட்டுமே. வேலை வெட்டிக்கு எதுவும் செல்லாம சிவகார்த்திகேயன் சும்மா ஊர் சுத்தி கொண்டிருக்கிறது. சிறு வயதிலேயே அவருக்கு பேசி முடிக்கப்பட்ட கீர்த்தி சுரேஷை திருமணம் செய்து கொடுக்க மறுக்கிறார் அவரது அப்பா. இதனால் தான் குடியிருக்கும் பாரம்பரிய வீட்டை விட்டு அதில் சிவகார்த்திகேயனின் பங்கை அவருக்கு கொடுத்து அவரை செட்டில் செய்ய திட்டமிடுகிறார் நம்ம ராஜ்கிரண். அதே நேரம் சிவகார்த்திகேயனுடன் ஏற்பட்ட சிறு மோதல் காரணமாக ராஜ்கிரனுக்கும் நானும் ஒரு பேரன் என்று சொல்லி சொத்தில் பங்கு கேட்டு பிரச்சனை செய்ய வருகிறார் வில்லன் சமுத்திரக்கனி. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு கீர்த்தி சுரேஷை சிவகார்த்திகேயன் கரம் பிடித்தாரா இல்லையா என்பதே படத்தின் முடிவு. இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தோட முதல் 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே போகுது. அப்படியே போனாலும் சிவகார்த்திகேயன் சூரியன் காமெடிகள் சூடுபிடிக்க தொடங்கியதும் படம் வேகம் எடுக்குது. முதல் பாதி முழுக்க கீர்த்தி சுரேஷ் வந்து காதலிக்க வைப்பதற்காக சிவகார்த்திகேயன் போடும் திட்டங்களும் அது சம்பந்தப்பட்ட சூரியன் காமெடிகளும் தியேட்டரில் சிரிப்பலைகளை நமக்கு ஏற்படுத்துது. ஒரு ரொமான்ஸ் காட்சி, ஒரு காமெடி, ஒரு பாடல், ஒரு சின்ன மோதல் என பழைய சினிமா பார்முலாவிலேயே இயக்குனர் பொன்ராம் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தாலும் போர் அடிக்காம இந்த படம் போகுது. அந்த அளவுக்கு சிவாவும் சூரியன் காமெடிகள் பெரிய அளவில் இந்த படத்திற்கு வந்து கை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இடைவெளிக்கு சற்று முன்புதான் படம் கதைக்குள்ளேயே போகுது. இரண்டாம் பாதியும் சீரியஸாக உருவாக்காமல் அதிகம் முழுக்க முழுக்க காமெடியாகவே உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர். அதோட இறுதி கட்ட காட்சி ஒரு சின்ன சர்ப்ரைஸையும் வைத்து படத்தை சுவாரஸ்யமாக முடித்திருக்கிறார் டைரக்டர். இரண்டாம் பாதியில 3 பாடல்களை திணித்திருப்பதை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி படத்தின் பெரிய குறைகள் எதுவும் சொல்வதற்கு போஸ் பாண்டியா வந்து அப்படியே கண்முன் பிரதிபலிக்கிறார் ரஜினி முருகன் சிவகார்த்திகேயன். அதே நக்கலு, நையாண்டி, நந்து என புகுந்து விளையாடி இருக்கிறார். ரொமான்ஸ், டான்ஸ், ஃபைட்டு என எல்லா ஏரியாக்களையும் ஒரு கை பார்த்திருக்கிறாரு நம்ம சிவா. குழந்தைகளுக்கு முகம் பிடித்த சிவா இப்படத்திலும் தொடர்கிறார். பார்ப்பதற்கு அழகான மதுரை பெண்ணாகவே வலம் வந்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். கிளாமர் இல்லாத அவருடைய அழகு ரசிகர்களை வெகுவாக வசீகரிக்கிறது என்பது மட்டும் உண்மை. ஹீரோவின் நண்பர் தோத்தகிரியாக பின்னி படலடிக்கிறார் சூரி. கிராமத்து கதை, அதுவும் மதுரை மண்ணில் நடக்கும் படம் என்பதால் சூரியன் காமெடிகள் பெரிய அளவில் வந்து எடுபட்டு சொல்லலாம். தாத்தா ராஜ்கிரண் சொல்லவே வேண்டியதில்லை. கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமா அழகா செஞ்சு அசத்தி இருக்கிறாரு. இறுதிக்கட்ட சண்டை காட்சியில வந்து பழைய ராஜ்கிரண் அதே வீரம். சமீபத்தில் பல படங்களில் சமுத்திரக்கனி வில்லனாக நடித்திருந்தாலும் இப்படத்தில் அவர் ஏற்றிருக்கும் 7.5 மூக்கன் கேரக்டர் வந்து அவருக்கு பெரிய அளவுல பெயரை வாங்கி கொடுக்கும் என்பது மட்டும் நிச்சயம். இரண்டாம் பாதி முழுக்க சமுத்திரக்கனியின் ஆட்டம் தான். மற்றபடி படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்கள் வந்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக கீர்த்தி சுரேஷின் அப்பாவாக வரும் ரஜினி ரசிகர் கவனம் பெறுகிறார். இந்த படத்தோட பலம் என்னன்னு பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன் சூரி கூட்டணி பழைய ஃபார்முலாவாக இருந்தாலும் அதில் சுவாரஸ்யமான காட்சிகள். அப்புறம் வந்து பாலசுப்ரமணியன் கலர்ஃபுல் ஒளிப்பதிவு. படத்தோட பலகீனம்னா படத்தின் முதல் 20 நிமிஷங்கள், அப்புறம் இரண்டாம் பாதியில் அதிகப்படியான பாடலை சேர்த்திருப்பது. மொத்தத்தில் இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனின் கேரியர்ல ஒரு நல்ல ஒரு வசூல் படமா இந்த படம் அமையும். நம்பி வரலாம், சந்தோஷமா இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரண்டி.